அன்பர்களே, இன்று சனிக்கிழமை அல்லவா? திருவேற்காடு ஸ்ரீ நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு செல்வோம். சென்னை திருவேற்காட்டில் சிவன் கோயில் சாலை கற்பகாம்பாள் நகர் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் ஆலயம், கருமாரியம்மன் கோவிலும் இந்த பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளன. கருவேலங்காடு என அழைக்கப்பட்ட இந்த பகுதி திருவேற்காடு என அழைக்கப்படுகிறது. மூர்த்தி நாயனார் அவதரித்த தலம். ஒரு முறை திருமால் தன் சகோதரியான கருமாரியை காண வந்தபோது தேவி திருமாலிடம் திருமலை வெங்கடேச பெருமாளாக இந்த தலத்திலே அருள் பாலிக்க வேண்டும் என்றார். அதை ஏற்று திருமால் நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாள் என்னும் நாமத்தோடு இங்கு கோயில் கொண்டார். சிறிய ஆலயம்தான். ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் குபேர சந்தான மகாகணபதி நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார். பின்னிரு கரங்களில் பாச அங்குஷம் இருக்க, இடக்கரத்தில் கொம்பும் வலக்கரத்தில் மோதகமும் ஏந்தியவராய் இந்த வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார். சகல காரிய அனுகூலராக திகழ்பவர் இவர். அடுத்து கருடாழ்வார் சன்னதி, மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. கருவறை நுழைவு வாயிலின் இருபுறமும் ஜெய விஜயர்கள் உள்ளனர். பொதுவாக எல்லா கோவில்களிலும் பெருமாள் வலப்புறம் ஸ்ரீதேவியும் இடப்புறம் பூதேவியும் காட்சி தருவார்கள். இங்கு பெருமாள் குபேரலக்ஷ்மி என்னும் பெயரோடு ஸ்ரீதேவி மட்டும் இருப்பது தனிச்சிறப்பாகும். ஸ்ரீனிவாச மங்காபுரம், நாராயணவனம், திருவேற்காடு ஆகிய 3 தலங்களிலும் கல்யாண வெங்கடேச பெருமாள் என்னும் திருப்பெயரோடு அருள்பாலிப்பது பெருமாள். இந்த கோவில் கருவறையில் கல்யாண வெங்கடேச பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் முன் வலக்கையை வரதகஸ்தமாகவும் இடக்கையை ஊருகஸ்தமாகவும் துடையில் வைத்தும் திருவேங்கடவனை போன்றே காட்சி தருகிறாள் பெருமாள். பெருமாளின் வலப்புறம் குபேர மகாலட்சுமி பின்னிரு கரங்களில் தாமரை மலர்கள் ஏந்தி முன் வலக்கை அபயகஸ்தமாகவும் இடக்கை வரதகஸ்தமாகவும் கொண்டு திகழ்கிறார். உற்சவரும் மகாலட்சுமி சகிதமாக உள்ளார். இடப்புறம் ஆண்டாள் நாச்சியார் உள்ளார். உற்சவர் சக்கரத்தாழ்வார் விஜயவல்லி சமேதராக உள்ளார். பிரகாரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் ஸ்ரீதேவியை தன் தொடையில் இருத்தி நின்ற கோலத்தில் உள்ளார். இவரை முதலில் தரிசித்த பிறகே கல்யாண வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஹயக்ரீவர் வித்யாலட்சுமியோடு தனி சன்னதியில் இருக்கிறார். சீதாலட்சுமண அனுமத் சமேத ஸ்ரீ ராமர் சன்னதியும் உள்ளது. ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது சஞ்சீவராய ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. திருமணப்பேறு, மகப்பேறு, வேலைவாய்ப்பு போன்றவர்க்கு பரிகாரத்தலம் இது. தற்போது விரிவான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. சித்திரை திருவிழா, ஆடிப்பூரம், புரட்டாசி நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழியில் வைகுண்ட ஏகாதேசி, அனுமத் ஜெயந்தி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் திருவேற்காடு நித்திய கல்யாண வெங்கடேச பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ வெங்கடேசாய.